தம்பி தங்கச்சிமா, என்னுடைய லைஃப்ல என்ன அதிகமா திசை திருப்பினதான ஒரு ராத்திரி இருந்துச்சு. அந்த ராத்திரியை குறித்து நான் சொல்வதற்கு முன்பாக, இவ்விதமாக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டேங்கிறதையும் உங்களோட சொல்ல வாஞ்சிக்கிறேன். சின்ன வயதிலிருந்தே பெந்தைக்கோஸ்தே பெற்றோர்களால் பெறப்பட்டு வளர்க்கப்பட்ட எனக்கு கடுமையான விதத்துல எங்க அம்மா என்னை வளர்த்து வந்தாங்க. என்னுடைய ஆரம்பம் சிஎஸ்ஐயா இருந்தது. ஆகவே உங்களுக்கே தெரியும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், இப்படி கண்டிப்பா வளர்த்து வந்தாங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது, பொய் சொன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. லீவ் நாள்னா இந்தந்த அதிகாரம் படிக்கணும், படிச்சாதான் சாப்பாடு, தடை கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஆரம்பத்துல பெற்றோருடைய அரவணைப்புல வாழ்ந்த எனக்கு பாவத்தை குறித்து அறியவோ பாவத்தை செய்யவோ ஒரு பாவியா வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நான் சொல்றேன். படிப்புல நான் ஒரு கெட்டியான ஒரு ஆளா இருந்தேன். 1வது வகுப்புல இருந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய கல்லூரி வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட். சென்னையில லைலா கல்லூரி படித்தேன். அப்போ கூட அதுலேயும் கோல்டு மெடல் தான் எடுத்திருந்தேன். நான் மாஸ்டர் டிகிரி. விளையாட்டுத்துறையிலையும் சின்னதுலேருந்தே கடுமையாக நான் விளையாட ஆரம்பித்தேன். 7வது வகுப்பு படிக்கும் போதே ஃபுட்பாலில் எங்களுடைய முழு ஸ்கூலுக்கு நான் கேப்டனாக இருந்தேன். சின்ன வயசுலேயே மாவட்ட ரீதியாக ஆடி மாநில ரீதியாக வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலே எனக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். எங்கே போனாலும் நல்ல பேரு, நல்ல புகழ், அம்மாவுடைய அரவணைப்பு, இப்படிப்பட்டதாக இருந்ததான எனக்கு ஒரு பெரிய ஒரு சவால் இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. விளையாட்டுத்துறைக்குள்ள போன பிற்பாடு ஊர் ஊரா போய் டோர்னமெண்ட் சீசன் சொல்லுவாங்க, விளையாடுவோம். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி முதற்கொண்டு எல்லா ஊர்களையும் போய் விளையாடி இருக்கிறேன். 7s ஆடுவேன், 11s ஆடுவேன். அப்படிப்பட்ட நேரத்தில் கெட்ட நண்பர்களோடு பழக, கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட, அது எனக்குள்ள இன்பங்களை கொடுத்த உடனே அதை இன்னும் தொடர்ந்து செய்யறேன். அது இன்னும் தொடர தொடர பாவங்களுக்கு அடிமையாவே ஆயிட்டேன். தண்ணி அடிப்பது, புகைப்பிடிப்பது, பெண்களை பார்த்து அவங்களுடைய ஆசை இச்சைகள் நம்ம ஈடுபட்டு இருப்பது, அடிப்பது, உதைப்பது, தகராறு பண்ணுவது, இதே குழப்பா இருந்துச்சு. இப்படிப்பட்ட நேரத்துல யாராவது வந்து ஏசாமி நல்ல ஒருப்பா, இவ்வளவு நல்ல தாளந்து இருக்கு, ஏத்துக்கப்பா அப்படின்னு சொன்னா, சின்னதுல இருந்தே பைபிள் படிச்சு வேத சம்பந்தமா அறிவு இருந்தனால எனக்குள்ள இப்படி ஒரு சின்னதுல இருந்தே சர்ச்சில் இருக்கவங்களை பார்த்திருக்கிறேன். பைபிள் சொல்லுது கோவப்படக்கூடாது, அது கொலைபாதகம். எனக்கு முன்னாலே எத்தனையோ பேர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன். சில ஊழியக்காரங்க கூட சண்டை போட்டு சத்தமா பேசுறத பார்த்திருக்கிறேன். பைபிள் சொல்லுது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபசாரம் செஞ்சாச்சுன்னு. ஆனா எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வரவங்க கூட சில நேரங்கள் ஆணும் பெண்ணுமா தவறு செஞ்சுட்டு மோசமான வாழ்க்கைகளை பிரவேசிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பைபிள் உண்மை, சத்தியம் உண்மை, இயேசு உண்மை, ஆனா இந்த கிறிஸ்தவங்கள் எல்லாரும் பொய்யர்கள், ஏமாத்துறவங்க, இப்படிப்பட்ட ஒரு தவறான சொசைட்டில நான் மாட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு வாய்ஸ் சவுண்டால வர்றவங்கிட்ட பேசி பேசி வாயை குத்தி அனுப்புவேன். இப்படிப்பட்ட நேரத்துல நடந்தது என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் என் உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. ஒரு ஃபுட்பால் மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது மதுரையில சில ஆகாரத்தை புசிச்சேன். உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகி தட்டிப்பா வீங்கிருச்சு. ரத்தம் சுற்ற மாதிரி சொரிஞ்சாலும் அந்த வேதனை தாங்க முடியல. மருந்து ஹெவியா சாப்பிட்டேன். எங்க அம்மா ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கப்புறம் நடந்தது தெரியுமா, வாரங்கள் போச்சு. இந்த மருந்துனால பிரயோஜனம் இல்லை, டாக்டர்ஸும் கைவிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி நான் அழுது ஜெபிச்சிட்டு இருக்கிற நேரத்துல கத்தர்னே, அப்பா இந்த பாவத்தை என்னால விட முடியாது, நான் ஒரு பாவிதான், ஆனா என்ன உமக்கு கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சுகமாக்கும், இன்னைக்கு குணமாக்குனா நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். ஆனா ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு என்ன உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறபடினால இனி ஏதாவது தப்பு பண்ண, ஏன் தப்பு இல்லை, அது உங்களுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி 100% என்ன ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு சுகமாச்சு. அடுத்த நாள் எழுப்பி பார்த்தா வியாதி இல்லை. இப்படிலாம் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிறாரா? கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு இங்க வந்தேன் நான். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் பெந்தைக்கோஸ்தேக்காரங்க, மற்ற நம்ம எல்லா சர்ச்சுகளுமே இப்போ அபிஷேகத்துல நிரம்புறாங்க. அப்ப
அப்ப இப்படி அபிஷேகம் நடக்கிற கூட்டம் நடந்துச்சு. எனக்கு அது பெறணும்னு இஷ்டமே கிடையாது. இது என்ன கத்துறாங்க, ஏதோ சைக்கலாஜிக்கல் பினாமினா கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. ஆனா பிரசங்கர் சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இங்க இருக்கிறதுல யாராவது இதுவரை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாட்டா, ஆவியினால் பிறவாம இருந்தா கர்த்தருடைய ராஜ்யமாக அவருடைய வருகை நீங்க வந்துச்சுன்னா நீங்க கைவிடப்படுவீங்கன்னு சொன்னாரு. எனக்கு வார்த்தைக்கு முன்னால எதிர்த்து பேச முடியல, வசனத்துக்கு முன்னால. மனுஷனா இருந்தா எதிர்த்திருக்கலாம். அப்ப ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபிச்சேன், அப்பா இன்னைக்கு மாத்திரம் வந்துடாதீங்கப்பா, இன்னைக்கு மாத்திரம் இப்படி வருக வேண்டாம்ப்பா. என்ன அபிஷேகம் பெறல, அழுதேன், கத்துனேன். அடுத்த நாள் நினைச்சேன், இவங்க பெற மாதிரி ஏன் நம்மளும் பெறக்கூடாது? இது உண்மையா இருந்தா அது எனக்கு ஏன் கிடைக்க கூடாது அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் இவங்க கை தட்டுற மாதிரி தட்ட மாட்டேன், இவங்க ஒரே வார்த்தை தோத்திரம் 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 சொல்ல மாட்டேன். ஆனா இது உண்மையாகவே இந்த அபிஷேகம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என் மேல வந்து இறங்கட்டும். இன்னைக்கு என்ன அபிஷேகம் அந்த ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என் வாழ்க்கையவே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி கல்லூரி வாழ்க்கை படிக்கும் போது இப்படி சொன்னேன். இந்த ராத்திரி அந்த உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தை சொல்றேன். கண் மூடி இருக்கிறேன். அக்கினி பொறிகள் போல, மின்மினி பூச்சிகள் போல அக்கினி பொறிகள் என் மேல இறங்கி வந்துச்சு. அது என் மேல இறங்கி வந்து தொட்ட மாத்திரத்துல தமிழ்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். நாக்கு உளர ஆரம்பிச்சு, அடக்க முயற்சிட்டு அடக்க முடியல. என் உடம்பு கண்ட்ரோல் விட்டு தாண்டி தூக்கி எரியுது. அப்படி கை கால் உதறது, தூக்கி எரியுது. அடக்கணும் நினைக்க அடக்க முடியல, தூக்கி உருட்டி உரட்டி எடுக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல எங்க இருந்தனே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு என் சுய நினைவுக்கு வந்தேன். நான் பெரிய சமாதானம், சந்தோஷம். இந்த பாவியாகி என்ன கூட கர்த்தர் அபிஷேகிச்சிட்டாரே, என் இருதயத்துக்குள்ள வந்து தங்குறதுக்கு வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுதான் என் வாழ்க்கையில போராட்டமா ஆரம்பிச்சது. அப்ப சென்னையில லைலா கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு வந்திருந்தேன். ஒரு பக்கத்துல சூழ்நிலைகளை பார்த்தா பைபிள், ஜெபம், சர்ச், அபிஷேகம், கூட்டங்கள் இதெல்லாம் பரலோகத்தை நோக்கி என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஆசையா இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல பாவம், இச்சை, இன்பம், பெண்களை பார்த்த ஆசை, கோவப்படுறது, சண்டை போடுறது, இவைகளெல்லாம் என்ன நரகத்தை நோக்கி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில என்ன செய்யறது? சர்ச்சுக்கு போனா புனிதமான ஒரு ஆள் மாதிரி இருக்கிறேன் நான். எல்லாரும் சொல்றாங்க பெஸ்ட் பையன், நல்ல பையன், ப்ராட்டஸ்டன்ட் பாய், வெரி நைஸ் பாய், ஃபாதர், ரெக்டர் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. ஆனா என்ன ஏமாத்த முடியல. வெளியே பார்த்தா பெத்த பேர் நல்ல சாட்சி, ஆனா எனக்குள்ள மனசாட்சி ஏமாத்த முடியல. ஒவ்வொரு நாளும் அழுவேன், கதறுவேன், புலம்புவேன். அப்பா ஒரு புனிதமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடாதான், ஒரு நாள் கிடைக்கட்டும், அதோட நான் செத்துறேன், எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை தரும். அழுது 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 புலம்புவேன். காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து கீழே இறங்கி வருவேன். திருப்பி போகும்போது ஐயோ இங்க கோவப்பட்டேன், சண்டை பண்ணேன், தகராறு பண்ணேன், ஐயோ இச்சையோடு பார்த்தேன், இப்படி எண்ணங்கள் வந்துச்சு. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தம்பி தங்கச்சிமார், என் உண்மையான நிலவரத்தை சொல்லட்டும். எனக்கு இருந்த பெரிய போராட்டமே பெண்கள் மேல இருக்கிற ஆசை, இச்சை எனக்கு வாட்டி படிச்சது. வெளியே யாருக்கும் தெரியாது. எந்த பொண்ணோட நான் லவ் பண்ணது கிடையாது, பேசுனது கிடையாது, அவங்களோட போய் நான் பழகுனது கிடையாது. ஆனா மனசுக்குள்ள ஆசை, இச்சை எனக்கு கொன்னுச்சு. ஆனா என் மனசாட்சி என்னை ஏமாத்திக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் போய் கத்தருவேன், அழுவேன், எப்படியாவது இந்த பாவத்தை வெளியெடுக்கணுமே. ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தை ஏமாத்துறவங்க தான் அந்த கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம சொன்னோமே, அந்த கும்பல்ல நானும் ஒரு ஆளா இப்ப சேர்ந்துட்டேனே, என்ன ஏமாத்த முடியல. அப்போ போய் லைலால நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும், எல்லாமே சிங்கிள் ரூம்ஸ், ரைட்? அப்போ ரூமை போட்டிட்டு கேண்டில கொளுத்தி மெடிடேட் பண்ணுவேன். மனசக்தி அதிகரிச்சா பாவத்தை ஜெயிச்சலாம், ஜெயிக்க முடியல. சாப்பிடுற சாப்பாடுல தான் அந்த இச்சை வருதுன்னு சொல்லிட்டு மெஸ் கூப்பன நாட்கணக்க வாரக்கணக்க தூக்கி குப்பையில போடுறது. மெஸ்ல கூப்பிடுற அந்த ரூமை கூட்டுறவன் சொல்லுவான், என்னையா சோறு இல்லாத காலத்துல இப்படி கூப்பனெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு உட்காந்துருக்கியே. அவனுக்கு தெரியுமா புனித வாழ்க்கை மேல இருக்கிற இந்த தாகம், பசி, எப்படியாவது பரிசுத்தம் கிடைக்காதா, எப்படியாவது பரிசுத்தம் கிடைக்காதா துடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கத்துல நல்லவன் போல காட்டுறோம், ஆனா உள்ள பார்த்தா அலங்கோலமான வாழ்க்கை. ஏண்டா இப்படி வாழ்றோம்? தப்பான எண்ணம் வரும்போது ஊசி எடுத்துட்டு உடம்பெல்லாம் குத்துறது, வேதனை உண்டாக்குறது. மெய் வருத்த கூலி தரும். இந்த மெய்ய உடம்ப வருத்தியாகி கூலியாகி புனித வாழ்க்கையை பெறலாம். தம்பி தங்கச்சி பாரு, நீ நினைச்சு பாரு, அந்த பிஞ்சு உள்ளம், வாலிப உள்ளம் பரிசுத்தத்துக்காக ஏங்குது. யாரும் எனக்கு சொல்ற, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்ட கொட்டினா ஒருவேளை இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ல உட்காந்து நல்லா
ஜபத்தையும் அதையும் பண்ணிட்டு சாமியார்ட்ட போய் பாஸ்டர்ட்ட போய் ஐயா இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அடுத்த கேட்டுக்குள்ள கூட என்ன விட மாட்டேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு மனசு தாங்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். அந்த சத்திய வசனங்கள் ஒரு பரிசுத்தவான் மூலமா வெளிப்படுத்தினார். அவர் வேற எதையும் சொல்லல. இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுதல், இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவோடு உயிரோடு எழுதல், இதை மாத்திரம் சொல்லிட்டு தம்பி இது ஒரு ஞானசான சத்தியம் தான், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அன்பின் காட்சி தான், இதை நீ விசுவாசிக்கிற வரைக்கும் இந்த பைபிள் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் லெட்டரா இருக்கும், நீ விசுவாசிச்சுட்டா இதுக்குள்ள இந்த ஜீவன் உனக்கு உண்டாகும் சொன்னார். வழக்கம்மா போல அன்னைக்கு நைட் லைலா கல்லூரியில என் வாழ்க்கையில என்ன மறக்க முடியாத ராத்திரி அழுது 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 தலையில நான் கண்ணீரா இருக்கு. உன்னே உனக்கு தான் அழுகிறேன், புனிதமான வாழ்க்கையை கொடுத்துருப்பா, ஏன் ஒரு மாய்மாலக்காரனா இருக்கிறேன், வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம், இப்படி இருக்கவே என்னை விடுதலையாக்குப்பா விடுதலையாக்குப்பா, கதறி 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 அழுது தலையினெல்லாம் கண்ணீரா இருக்கும் போது ஒரு அற்புதமான சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கும் எனக்கு யோசிக்கிறேன், அது ஒரு சம்பவமா தரிசனமா அல்லது என் மனசுல உண்டான ஒரு காரியமா என்னன்னு தெரியாது. ஆனா என்ன மாத்திருச்சு. அது என்னன்னா ஏசாமி சிலுவையில் அறையப்படக்கூடிய கோரமான காட்சியை நான் பார்த்தேன். அந்த காட்சி என்ன சுக்கு நூறா என்ன கொன்னுச்சு. அந்த கல்வாரியுடைய அன்பு என் இருதயத்துக்குள்ள வந்த போது நான் எதெல்லாம் விரும்பி இச்சித்தனோ அதை இவ்வளவுதானா போ அப்படின்னு விடுறதுக்குரிய பலன் வந்துச்சு. அன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்னு அண்ணன் சொன்னாங்க தானே, இழுக்கிறது, அதுக்கு பின்னால ஒரு அன்பு இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு ஆசை இருக்கு. அந்த அன்பையும் ஆசையும் சாப்பிட்டு அதை அழிக்கணும்னா அதை விட பெரிய ஒரு அன்பு தேவை. ஒரு அன்பு இன்னொரு அன்பினால் தான் ஜெயிக்கப்படும். எல்லாத்தையும் ஜெயிக்கிற அன்பு கல்வாரி அன்பு. ஒரு நாள் இது ஒரு சம்பவமா நான் சொல்றேன். ஒரு நாள் நான் சென்னையில துறைமுகத்துல போய் கூட்டெடுக்க போகும்போது அங்க இருக்கிறதான ஒரு டாக்டருடைய பொண்ணு இருந்தா, ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப பைபிள் படிப்பா, நல்லா இருப்பா. அவ எப்பயும் நான் கூட்டத்துல வந்து நல்லா உட்காந்துருப்பா. ஒரு நாள் அவளை பத்தி கேட்ட போது சொன்னாங்க, அந்த பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டா, ஒரு பையன் பின்னால ஓடிட்டா. எனக்கு அது தாங்க முடியல. நல்ல பொண்ணு, அம்மா அப்பா பெத்து வளர்த்து 10 மாசம் சுமந்து சோறு கொடுத்து கார் கொடுத்து படிக்க வச்சு பிஜி படிக்க வச்சு அவ்வளவு பெரிய பொண்ணா கிடப்படு. இன்னைக்கு எவனோ ஒரு பையன் வந்தானா போயிட்டாலாம், இது என்ன இதுன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அதுக்கு பின்னால் ஒரு ஆன்மீகமான காரியத்தை உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவை வெறுக்கல, அவங்கள கசந்து போல, ஆனா அம்மா அப்பாவை நேசிக்கிறா. ஆனா இன்னைக்கு வந்து எவனோ ஒரு பையன் தான், ஆனா அவன் மேல வச்ச அன்பு இந்த அம்மா அப்பா அன்பை சாப்பிட்டுச்சு. ஏன்னா இந்த அன்பு அந்த அன்பு ஜெயிச்சிருச்சு. இதைத்தான் உணர்ந்துட்டேன். ஒரு அன்பு இன்னொரு அன்பை ஜெயிக்கும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா கல்வாரி அன்பு தான் தேவை. அந்த அன்பு வர்ற வரைக்கும் நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ ஒருவேளை பைபிள் எப்பயும் படிக்கலாம், வெளிப்பிரகாரமா நீ சர்ச்சுக்கு வந்து போலாம், ஈவன் புல்பிட்டுக்கிட்ட கூட உட்காரலாம், ஏன் இப்படிப்பட்ட நல்ல போதகம் கூட நான் பண்ணலாம். அந்த அன்பினால் ஜெயிக்கப்படுற வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைய நீ சவால் நிறைந்த வாழ்க்கையா ஜெயித்து வாழ முடியாது. அது வரைக்கும் ஒரு கொலையை போல நான் வாழ்ந்தேன். முடியாது. அந்த அன்பு காட்சி என் இருதயத்தை சுக்குநூறா தெரிவிச்சது. தம்பி தங்கச்சிமார், நீங்க என்ன போல சில தம்பி தங்கச்சிமா இருப்பீங்க. உன் இருதயம் உத்தமமா இருக்கும். தப்பு செய்யக்கூடாது, நம்ம தப்பு செய்யறோமே, கோவப்படுறோமே, டென்ஷன் ஆகிறோமே, வீட்டுல அம்மா அப்பா கூட தகராறு பண்றோமே, சரி அந்த பொண்ணை பார்த்தா ஆசையா பார்க்கணும், அந்த பையனை பார்த்தா இச்சிக்க கூடாது, தவறான முறையில நம்ம கெட்ட விதங்களை யோசிக்கிறோமே, யோசிக்க கூடாது. நான் திருந்தணும்னு விரும்புவேன், ஆனா உன்னால் திருந்த முடியாது. அந்த மாய உன்னை இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விட இருக்குப்பா. இந்த மாயைய போலியான அன்பை ஜெயிக்கிறதுக்கு மெய்யான ஒரு அன்பு இருக்குப்பா. அந்த அன்பு கிட்ட இன்னைக்கு நீ இந்த கூட்டத்துல இருக்கும் போதே நீ வந்துட்டனா உலகத்தை கூட நீ அசைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனுஷனா மாறிடுவ. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், யார் எப்படியோப்பா, ஒரு ஆளுக்காக கூட இந்த கூட்டத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்திருப்பார். சபையின் போதகர்களும் சபையின் பொறுப்பானவங்களும் இத்தனை பேரை கூட்டி சமைச்சு ஹால ரெடி பண்ணி ப்ரோக்ராம் உண்டாக்கி இத்தனை பேர் வந்திருக்க, ஆண்டவர் ஒருவேளை ஒன்ன மாத்துறதுக்காக மாத்திரம் ஒரு ஆளுக்காக கூட கர்த்தர் இதை செய்வார்.
அந்த ஆள் நீயாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அந்த ஆள் உன் பக்கத்தில் இருக்கிற நண்பராக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு திருப்பமனை வேண்டும் ஆண்டவரே என்று நீ கதறுவாய் என்றால் உன்னுடைய உள்ளத்தினுடைய கதறலை கேட்கிற தேவன் உன்னை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கவே மாட்டார். 1000 கடந்த நாட்கள் நீ விழுந்து 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 தோத்து போன ஒரு பொண்ணா பையனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்பா என்னை மாற்றும் என்று கதறுவா என்றால் உன்னை கட்டி தழுவிக்கொண்டு அந்த கல்வாரின் அன்புக்குள் உன்னை சேர்த்துக் கொள்வார். நீ ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை இந்த கல்வாரி அன்புக்கு நீ உகந்த வேண்டப்பட்ட ஒரு ஆளா இல்லைன்னு சொன்னா இந்த ஹாலுக்குள்ள கூட நீ வந்திருக்க மாட்ட. இந்த ஆலயத்தை கட்டி இந்த கூட்டத்தை நடத்தி உன்னை இந்த அன்புக்குள்ள கொண்டு வரணும் தான் கர்த்தர் நீ கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வந்ததே ஒரு அடையாளம், நீ கர்த்தருக்கு தேவை. நீ வந்ததே ஒரு அடையாளம், கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த வந்ததே ஒரு அடையாளம், கர்த்தர் தன்னுடைய அன்பை உன்மேல் ஊற்ற போகிறார். இந்த வந்ததே ஒரு அடையாளம், கர்த்தர் உன் பழைய இருதயத்தை பிடுங்கி விட்டு புதிய இருதயத்தை உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய வீடு, உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன் சமுதாயம் உன்னை இதுவரைக்கும் ஒரு குற்றவாளியை போல மோசமான பொண்ணு, பொம்பளை பொறுக்கி, ஆம்பளை பொறுக்கி, இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லி இருக்கலாம். அவங்க உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாத தேவன். ஒன்று நிச்சயம், ஒரு பலத்த தேவ சமூகத்தை நான் இங்கு பார்க்கிறேன். பலத்த தேவ ஆவியானவர் சிலர் மேல் வந்து இறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இன்றைக்கு நீ விரும்பினால், நீ உன் உள்ளத்தை திறந்தால், இன்றைக்கு கல்வாரியின் அன்பு என்கிற விதை உன் உள்ளத்துக்குள் அப்படியே விழுந்துவிடும். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த கல்வாரி அன்பை நான் கண்ட காட்சியையும் புத்தகங்கள்ல படிச்சதையும் ரெண்டையும் சேர்த்து நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஏன் ஆண்டவர் பாடுபடணும் தெரியுமாப்பா? ஆண்டவர் பலியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதான் பிரமாணம். நான் பாவி, என் மேல தேவ கோபாக்கனை வந்து என்னை நசுக்கி என்னை கொண்டு போட வேண்டும், நான் அழிஞ்சு போக வேண்டும். பாவம் செஞ்சவன் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா ஆண்டவர் பார்த்தா, நான் படைச்ச மனுஷனாச்சே, நான் படைச்ச என் ஜனமாச்சே, ஐயோ பாவம் செஞ்சு சாகுறாங்களே, நரகத்துக்கு போறாங்களே, அழிகிறாங்களேன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு பலிங்கிற முறையை உண்டாக்குனான். ஏன்னா இவன் திருந்தணும், அதுக்கு ஒரு பலிங்கிற முறையை உண்டாக்குனான். அது அர்த்தம், நீ தப்பு செய்யற, நீ பாவமா இருந்த நரகத்துக்கு போற, நீ நரகத்துக்கு போக வேண்டாம், வா ஒரு பலி செலுத்து. ஒரு காளையை கொண்டு வா, ஒரு ஆட்டை கொண்டு வா, அந்த கொண்டு வந்து அது மேல உன் கையை வச்சு நான் பாவின்னு ஒத்துக்கோ. அப்புறம் ஆடை நீ வெட்டும் போது அந்த ஆடுடைய கழுத்து துண்டா போன பிற்பாடு அது ரத்தம் கசியும் போது துடிக்கும். கோழியுடைய ரத்தம் போகும்போது துடிக்கிற மாதிரி துடிக்கும். துடிச்சு 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 உயிர் போகும். அப்படி வெட்டும் போது துடிக்கும் போது நீ எப்படி பாப்ப? ஐயோ ஐயோ, நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவருடைய கோபம் என் மேல வந்திருந்தா நான் இப்படி துடிச்சு துடிச்சு தானே செத்திருப்பேன். அப்பா எவ்வளவு நேசிக்கிறீர் அப்பா. நான் சாக வேண்டிய இடத்துல ஒரு பறவைய, மிருகத்தை சாக வச்சுட்டு என்ன காப்பாத்திட்டேன் ஐயா. நான் தப்பு செய்ய மாட்டேயா, தப்பு செய்ய மாட்டேயா, நான் இனி தப்பு செய்ய மாட்டேயா. இப்படியாவது அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி தான் பலிங்கிற முறையை கொடுத்தார். அந்த மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடு. ஒரு தப்பா ஒரு ஆடு, இன்னொரு தப்பா இன்னொரு கோழி, இன்னொரு தப்பா ஒரு மாடு, இப்படி ஆட்டையும் மாட்டையும் கோழியும் பறவையும் கொன்னு கூச்சானே ஒழிய இவன் பாவத்துக்குள்ளே இருந்தான். ஆண்டவர் பார்த்தா, இத சொல்லி கூட திருந்தலையாப்பா, இத சொல்லி கூட என் மேல அன்பு வரலையாப்பா. அந்த அன்பு வந்தா நீ மற்ற அன்பை விட்டுருவியப்பா. ஆண்டவர் பார்த்தா, தானே கீழே இறங்கி வந்தார், நம்மளை போல இருந்தார். தேவன் மனிதனானார். யோசித்து பார்க்க முடியுதா? ஆண்டவர் மனிதனானார் சொல்றது யாராவது யோசிக்க முடியுதா? இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியோ அல்லது ஜெயலலிதாவோ மன்மோகன் சிங்கோ இன்னைக்கு இந்த ஊர்ல இந்த ஏரியால தெருக்கூட்டுறவங்களா மாறினாங்கன்னா யோசிக்க முடியுதா? இந்த கேட் கீப்பரா மாறினாங்கன்னா யோசிக்க முடியுதா? ஆனா ஆண்டவர் மனிதனானார். நம்ம ரத்த மாம்சத்துல இருக்கிறோம், வேர்வை உள்ள சரீரத்தில் இருக்கிறோம், பசி உள்ள சரீரத்தில் இருக்கிறோம், சாவுள்ள உடம்புல இருக்கிறோம். அவர் சாவாமை உடையவர், அழியாதவர், நித்திய தேவன், கனத்துக்குரியவர். நம்ம போல மாறிட்டார். ஒரு புலி பறவை, ஒரு புலி புறாவா மாறிச்சா யோசிக்க முடியுதா? இதோடைய ஸ்பீசிஸ் வேற, அதோடைய ஸ்பீசிஸ் வேற. ஆண்டவர் நம்மளை அப்படி நேசிக்கிறார். தம்பி தங்கச்சிமா, உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அவர் இறங்கி கீழே வந்துட்டா, நீ நரகத்துக்கு போயிடாத, நீ நரகத்துக்கு போகாத, நான் வந்துட்டேன். ஒரு மாடு பறவை அது வேண்டாம், நானே வந்துடுறேன் கீழே. வந்துட்டு நீ செஞ்ச தப்பு தானப்பா, நீ கையில தானே தப்பு செஞ்ச, என் கையில அடி வாங்கிக்கிறேன்.
நீ கால்ல தானே தப்பு செஞ்ச, என் கால்ல அடி வச்சு, உன் தலையில தானே கெட்ட எண்ணம் வச்சு, இதுல அடிபட்டு இருக்கிற. அர்த்தம் தேவன் நமக்காக பலியானார். நானும் நீயும் கெட்டு போக கூடாதுப்பா, கெட்டு போக கூடாது. குஷ்டரோகி நம்ம தொடக்கூட மாட்டோம், அவனுடைய கையை தொட்டு சுகமாக்கினார். வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகி சுகமாக்கினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரித்தார். இப்படி வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்தி துரத்தி விடுதலை ஆக்கினார். ஒரு நேரம் வந்தபோது, இனி இந்த மனுக்குலத்தை முழுமையாக நான் ரட்சிப்பேன், இவர்கள் மேல் வந்த அத்தனை பாவத்தை நான் எடுத்துக்கொண்டு இவர்கள் பட வேண்டிய அத்தனை அடியையும் நான் பட்டு விடுகிறேன் என்று அவர் பட ஆரம்பித்தார். சிலுவை காட்சி என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சிலுவை என்பது மனிதனை அரசாங்க அனுமதியோடு கொடுமையாக சுத்தரவடப்படுத்துகிறதான ஒரு கொலைக்களம் தான் சிலுவை. அதில் என்ன தெரியுமா செய்வார்களா? சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒருவனை பிடித்து அவனுடைய உடம்பில் இருக்கிறதான எல்லா வஸ்திரங்களை உரிந்து விட்டு, கையை மேலே கட்டிவிட்டு, கம்பில் வைத்து சவுக்கை வைத்து அடிப்பார்களாம். அடிக்க அடிக்க 5 விதமான சாட்டைகள் உண்டாம் ரோமர்கள் மத்தியில். அதில் ஒரு சாட்டை நூலாக பிரிந்து கம்பியாக இருக்கும், நுனியில் இரும்பு குண்டு இருக்கும். அதை வைத்து அடிக்கும் போது அது போய் கவ்வி பிடிக்கும். பிடிச்சோடனே சாஃப்டா எடுக்க மாட்டாங்க, குருவும் போது சதை கிழிச்சுக்கிட்டு வரும். இப்படி இயேசுவை ரோமர்கள் ஒன்றுக்குறைய 40 முறை அடிப்பாங்க, 39 முறை. இயேசால் ஒவ்வொரு அடியும் பட்டார். இன்னொரு சாட்டை இருக்கு, ஆட்டு எலும்பு வச்சு அடிப்பாங்களாம். அந்த எலும்பு டீப்பா குத்தி 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 எலும்பு தெரியுமா? தம்பி தங்கச்சி பார், ஏசாமி உனக்காக எனக்காக பட்ட பாடு நம்ம பொதுவா சிலைகள்ல பார்ப்போம்ல. ஏசாமி சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி சிலை வச்சிருப்பாங்க, இங்க ஒரு ரத்தம், அங்க ஒரு ரத்தம். அப்படி இல்லை, கசக்கி பிழிந்தார். ஒருவன் எழுதுகிறார், மனிதனை நரகத்துக்கு தூண்டி அனுப்பினதான சாத்தான் இவர் நரகத்துக்கு போகிறவரை தடுக்க வந்து விட்டார் என்ற உடனே அந்த பாதாளம் அவ்வளவு ஆக்ரோஷமா அவர் மேல் மோதிச்சான். அந்த அடிச்சு அவங்க சொல்கிறார்கள், அப்படி அவரை கட்டி மட்டும் மேல வைக்காட்டா அடிச்சு அடிச்சு சொந்த ரத்தமாகி கொலம் மாதிரி இருந்துச்சான். அதிலே விழுந்திருப்பாரா அவர், விழுந்திருப்பாரா? தேவ ஜனமே, ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்து போது அவர் என்ன நினைச்சிருப்பா? என் பிள்ளை இப்படி சென்னையில இருக்கும், அந்த பையன் அந்த பொண்ணு நரகத்துக்கு போக கூடாது, பிதாவே இந்த ரத்தத்தை சிந்த, பிதாவே இந்த ரத்தத்தை சிந்த. மாட்டு ரத்தம் அல்ல, ஆட்டு ரத்தம் அல்ல, என் ரத்தத்தையே சிந்துகிறேன், என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகவே கூடாது. எவ்வளவு அன்பினால் நிரம்பி அந்த ரத்தத்தை சிந்திருப்பார். இன்னும் அவரை கொண்டு போய் ஒரு இடத்தில் உட்கார வைத்து, இவர் யூதனுக்கு ராஜா என்று சொன்னபடினால் மற்ற எந்த சிலுவையில் அரைஞ்சவங்களுக்கு தலையில முள்முடி கிடையாது, இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா இவர் யூதனுக்கு ராஜா என்று சொன்னபடினால் அவருடைய தலையில பினா கிறிஸ்டி என்கிற ஒரு முள், அந்த முள்ளை தலையில் வைத்து கோலினால் அடித்தார். அடிக்க அடிக்க சதையை கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தம் ஒழுகுச்சு. அதில் ஒரு முள் அவருடைய கண்ணை குத்தி கொண்டு வந்ததா. அது எப்படி தெரியும்னா, கடைசியில அவருடைய நிர்வாணமா அவருடைய ஒரு அங்கிய கூட சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. அப்ப பொத்தி அவரை அடக்கம் பண்றதுக்கு ஒரு வழி இல்லை. அப்போ ஒரு சீலைய, ஒரு துப்பட்டியை தான் அவர் மேல மூடுறாங்க. அதை மூடி கட்டுறாங்க, அந்த பாடி எம்பாம் பண்ண மாதிரி. அதுல அவருடைய ரத்த கரைகள் படிந்திருக்கு. அதுல அந்த கண் அப்படி குத்தப்பட்டது போல இருக்கு. பிரியமானவர்களே, எவ்வளவு பாடுபட்டிருப்பார். அந்த முள் தேலை மாதிரி வலிக்குமா? நீ கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவு வேதனையை சகிச்சா. அவர் இப்படி யூதனுக்கு ராஜா என்று சொன்னபடினா தலையில முள்முடி வச்சுட்டு அவர் கையில ஒரு காஞ்ச கோலை கொடுத்து, இதையா செங்கோல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் முன்னால வந்து யூதனுக்கு ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அந்த முழு ரோம போர்ச்சவருடைய பட்டாளம் கேலி பண்ணி கூத்தாடி அவர் மூஞ்சில குத்து, கண்ணை கட்டிட்டு, யார் குத்துனா சொல்லு, நீ சொல்லு, ஞான திருஷ்டியில சொல்லு. அவ்வளவு பாடுபடுத்தினாங்களா? நினைச்சு பாரு, அந்த தெய்வம் எவ்வளவு அன்புள்ளவர். நீ இன்னைக்கு சினிமால, டிவியில, ஆண் ஆசையில, பெண் ஆசையில, இச்சைகள்ல, கெட்ட எஸ்எம்எஸ்ல நீ விளையாடுற, நீ ஜாலியா பாவத்துக்குள்ள போய் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிற. உனக்கு என்னென்னமா துடிச்சு வந்திருப்பாரு. என் பிள்ளையே, நீ நரகத்துக்கு போக கூடாதுப்பா, நீ கெட்ட காரியத்துக்கு போக கூடாதுப்பா, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு அடி விடாம எல்லா அடியும் நான் வாங்கிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா
அவர் சிலுவை மரத்தை அவர் மேல தூக்கி வச்சாங்க. சிலுவை மரங்கிறத நம்ம பாக்குற மாதிரி இந்த கிராஸ் இல்ல, அது பேட்டிப்புலம் சொல்லுவாங்க. அது ஒரு கடினமான ஒரு மரம். அதை இது தோல்ல வச்சு தூக்கி போட்டு வச்சாங்க. அடிச்சு ரத்த காயமாகி ரத்தம் வந்து ப்ளீட் ஆகி அவருக்கு பலனே இல்லை. அதை தூக்கிட்டு போகும்போது பின்னால வச்சு சவுக்கிய வச்சு அடிச்சுக்கிட்டே வரான். அப்போ கீழே விழுந்துட்டார். விழுந்த போது அந்த சிலுவை மரம் அவர் அமுக்கிச்சு. கீழே விழுந்த போது அப்படி அடிச்சு தூக்கும் போது அந்த காயத்துக்குள்ளெல்லாம் மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அவர் அந்த கீழ் அடைந்தார். தேவாதி தேவனுடைய அழகுள்ள தேவகுமாரன் அவர் அந்த கீழ் அடைந்தார். அவருடைய முகமெல்லாம் காணத்தக்க ரூபமே இல்லை. ஏன்னா உன்னை ரொம்ப நேசிச்சார்ப்பா, உன்னை ரொம்ப விரும்பினார்ப்பா, நீ ஒரு நாள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அவர் அவ்வளமாய் நேசித்து தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவரை பிடிச்சு தூக்கும் போது அவர் எழும்ப கூட பலன் இல்லாத போது அவங்க நினைச்சாங்க, இவன் சிலுவை மரத்துக்கிட்ட கூட போக முடியாது, செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. ஏய் நீ வா. யாரும் வரல. கடைசி பிடிச்சி கம்பல் பண்ணி அந்த யோசையை கூப்பிட்டு நீ தூக்க. அந்த வாலிபனோ, இவர்தான் உலக ரட்சகர், என் பாவத்துக்கு கூட சாகிறவர் இவர் தான் புரிஞ்சிருந்தா சந்தோஷமா தூக்கி இருப்பான். ஆனா அவனுக்கு கூட அது விளங்கல. அதனால் துக்கத்தோட வெக்கத்தோட அவனும் தூக்கிட்டே வருகிறான். இவரோ தள்ளாடி தள்ளாடி நடந்து வரும்போது இவர் அடிச்சுட்டே வர்றான், அடித்து கொண்டே வருகிறான். அங்க போய் அவரை சிலுவையில அறையிறதுக்கு படுக்க வச்சு ஆணினால் அறையிறாங்க. தம்பி தங்கச்சி பாரு, சிலுவையில அறையிறதுக்கு பொதுவா 5 எக்ஸ்பர்ட்ஸ் போதும். அதை வச்சு அடிச்சு அங்க ஏத்துறது. மரம் அப்படி இருக்கும். இவங்க படுக்க வச்சு அவர் அப்படியே அந்த மரத்துல வச்சு அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த ஆணி உள்ள போகும்போது அது வெளியே வர மடக்கி விடும் போதும் திருப்பி தூக்கி போடுவாங்க. அப்போ திருப்பும் பாடி இந்த சரீரத்துல மண்ணெல்லாம் ஒட்டி அலங்கோலமாகி காணத்தக்க ரூபமே இருக்காது. அவரை தூக்கி மரத்து மேல தொங்க வச்சிருவாங்க. இப்படி தொங்கும் போது பார்த்தா பகல் நேரத்துல வெயில்ல அந்த சரீரம் வாடும், இரவுல பனியில அது வாடும். ஏசாமி அற்புதம் செய்யும் போது, அடையாளம் செய்யும் போது திரளத்தனையான ஜனம் கூடி 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 வந்துச்சு. ஆனா சிலுவைக்கு போக போக அற்புதங்களுக்கும் அப்பத்துக்கும் வந்தவங்க நின்னுட்டாங்க. கொஞ்சம் சிஷ்யர்கள் இருந்தாங்க, அவங்களும் ஓடிட்டாங்க. 12 பேர் இருந்தாங்க, பிடிக்கப்பட்ட போது எல்லாரும் ஓடிட்டாங்க. சிலுவை மரத்தில் தன்னந்தனியாய் தொங்குகிறார். எத்தனை முறை உனக்கு தனிமையின் உணர்வு இருந்திருக்கு, செத்து போயிடலாம், சூசைட் பண்ணிடலாம், யாரும் எனக்கு இல்ல, என்னை புரிஞ்சுக்கிறவங்க இல்ல, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ தனிமையில வாடுற இல்லப்பா. உன் தனிமையின் உணர்வை ஏற்கனவே சிலுவையில் அவர் சகிச்சிருக்கிறார். ஏற்கனவே உனக்காக அந்த பாடுகள் எல்லாம் பட்டிருக்கிறார். நீ தனிமையாக இருக்க கூடாது. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகனே. நான் தனிமையினால் நான் பாடினேன், வதங்கினேன். சொந்த ஜனமாகிய யூத ஜனத்தை தேடி வந்தேன், அவர்களோ என்னை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் என்னை ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ரோமர்களோ நீதிமான், நீதிபரர் என்பது ஒரே ஒருத்தர், அவர்தான். நாம் எல்லாரும் பாவிகள். நீதிமான் என்கிற சட்டையை கழட்டி விட்டு குற்றவாளி என்கிற சட்டையை மாட்டி சிலுவையில் அரைச்சிட்டாங்க. யாரும் இல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் கொடுமையான சம்பவம் என்ன தெரியுமா? சிலுவையில சாகிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் அப். சிலுவையில தொங்கும் போது அந்த பாடி கீழே இறங்கிட்டே இருக்கும். இறங்கும் போது மூச்சு அடைச்சிடும். மூச்சு விடணும்னா ஒரே ஒரு வழி, அதை மிதிச்சுட்டு மேல ஏறி மூச்சு விடணும். அல்லது பேசணும்னா அப்படி மேல வந்து தான் பேச முடியும். ஏசாமி 7 முறை பேசினார். நம்ம எல்லாரும் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, ரைட்? தாகமாக இருக்கிறேன், ரைட்? ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, ரைட்? அப்ப மேல வந்து அப்படி பேசும்போது இந்த கையில இருக்கிற நரம்புகள்லாம் கொண்ட நரம்பை பிடிச்சி ஆட்டி வள்ளி தாங்க திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி கீழே போகும். அப்படி கீழே போகும்போது இந்த சிலுவை பாலிஷ்டா இருக்காது, ரஃப் ஃபுட்டா இருக்கும். ஏற்கனவே சவுக்க வச்சு அடிச்சு அடிச்சு அது புண்ணா இருக்கு, தேய்ச்சிக்கிட்டே மேல ஏறும். ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த துணி அது மேல காசு இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பக்கம் வலி, தலைவலி தாங்க முடியாது. அத்தனை அவர் அன்பினால் சகிச்சார். திருப்பி கீழே விட்டுருவார், திருப்பி மேல வருவார். அது சாகுற வரைக்கும் அந்த வலி இருக்கும், தாங்க முடியாது. அதனால
அதனாலதான் ஏசாமி மரிக்கிற அந்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல எதையும் செய்ய முடியாது. அதனால அவங்க பார்த்தாங்க, அடுத்த நாள் இன்னைக்கே ஆள் காலி பண்ணுன்னு சொல்லி ஒரு கடப்பாறை கொண்டு பொதுவா அடிப்பாங்க குற்றவாளிகள். அந்த எலும்பு மூட்டி அடிச்சு உடைச்ச பிற்பாடு திருப்பி எழும்ப முடியாது. அப்படியே மூச்சு அடைச்சி செத்து போயிடுவாங்க. 2 கல்வர்களையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஆனா ஏசாமி கிட்ட வந்தபோது உயிர் ஏற்கனவே போயிருந்துச்சு. அதனால தான் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. தம்பி தங்கச்சிமா, எவ்வளவு பயங்கரமான பாடு! நினைச்சு பார்த்தா நெஞ்சை உருக்குகிற சம்பவம். பூமியில யாரும் அவருக்கு இல்ல. நீ ரட்சகர் சொன்னே, இறங்கி வா. பரிகாசம் பண்றான். மனுஷங்க கைவிட்டாங்க, சொந்த ஜன கைவிட்டுருச்சு, சீஷர்கள் ஓடிட்டாங்க. பிதா என்னை கைவிடல, அவர் என்னை கைவிட மாட்டார், நான் அவருக்கு எப்பொழுதும் பிரியமானதை தான் செய்திருக்கிறேன் என்று பிதாவை நோக்கி பார்த்த வேளையில் பிதாவும் தம் முகத்தை திருப்பிக் கொண்டார். நானும் நீயும் செஞ்ச பாவம், நானும் நீயும் செஞ்ச இச்சைகள், நானும் நீயும் செஞ்ச சண்டைகள், யாருக்கும் தெரியாத பாடுபட்டு அவ்வளவு பாவம் அவர் மேல் வந்தபடியினால் பிதா தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். தீமையே பாராத சுத்த கண்ணனாகிய பிதா தன் முகத்தை திருப்பிக் கொண்ட போது இவரோ பூமியும் கைவிட்டு விட்டது, பரலோகமும் கைவிட்டு விட்டது. வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையில் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று கத்துகிறார், கதறுகிறார். அந்த கதறலின் சத்தம் இப்பொழுது உன் நெஞ்சை பிளக்காதோ, உன் உள்ளத்தை உடைக்காதோ. இந்த நேரத்தில் அப்பா, என் பாவ வாழ்க்கையில் எனக்கு விடுதலை தாரும் ராஜா, என் கெட்ட வாழ்க்கையில் எனக்கு விடுதலை தாரும் ராஜா என்று யாராவது கதறக்கூடிய உள்ளம் இருக்கோ, என்னை மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய இதயம் இருக்கிறதோ என்று கத்த தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு கத்த தம்முடைய வல்லமையினால் உன்னை அன்பினால் உன்னை நிரப்பும்படி வந்திருக்கிறார். தம்பி தங்கச்சிமா, உன்னுடைய அழுகையை நிறுத்தாத, உன் சத்தத்தை நிறுத்தாத. பக்கத்தில் இருக்கிறவர்கள் பேசினார்களோ ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்க மாட்டார்களோ எனக்கு அது விஷயம் அல்ல. என்னை கெட்டு போன பழைய இருதயம் என்னை விட்டு போகத்தான் வேண்டும். இச்சை நிறைந்த என் இருதயம் போகத்தான் வேண்டும். ரகசிய பாவத்தினால் நிறைந்த என் இருதயம் மாறத்தான் வேண்டும். அப்பா அப்பா, என்னை மாற்றும் ராஜா, என்னை சரிப்படுத்தும் ராஜா என்று கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பி. இப்பொழுதே சிலர் அழுது புலம்புகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே சிலர் கண்ணீரோடு கதறி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சொட்டு சொட்டு என்று தரையிலே விழும்போது அது உன்னைத்தான் நினைத்திருக்கும், உன்னைத்தான் குறித்து ஏங்கி இருக்கும். நீ நரகத்துக்கு போகக்கூடாது, நீ பாவத்துக்குள் போகக்கூடாது, நீ இச்சைக்குள் போகக்கூடாது, நீ அழிந்து போகக்கூடாது. அப்போ அந்த அன்புள்ள தேசத்தின் ரத்தம் வல்லமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவி அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன். அநேகருடைய உள்ளத்தை கர்த்தர் தொடுகிறார், அநேகருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தனை கொண்டு சதையான இருதயத்தை தருகிறார். எத்தனை முறை திரும்ப திரும்ப பாவத்தை செய்த உன்னை, பாவத்தை தகர்க்கக்கூடிய, பாவத்தின் வல்லமை வெளியே வரக்கூடிய அன்பின் ஆவியை, கல்வாரியின் ஆவியை உனக்கு ஊற்றுகிறார். கல்மனமே கல்மனமே, உன் இருதயம் உடையாதா? கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. யார் எப்படி ஜெபித்தாலும் பரவாயில்லை, கரங்களை உயர்த்தி கதறு, கண்ணீரோடு கதறு, கரங்களை தட்டி கொண்டு அழுது புலம்பு, தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு புலம்பு. அப்பா அப்பா, இந்த ஆலயத்தை விட்டு எழும்பி நான் செல்வதற்கு முன்பாக என் இருதயம் மாறத்தான் வேண்டும், என் உள்ளம் உடைக்கப்படத்தான் வேண்டும், ஒரு மாய்மாலமான வாழ்க்கை என்னை விட்டு போகத்தான் வேண்டும். அப்பா, உண்மையாய் கதறி, உண்மையாய் புலம்பி, உண்மையாய் நோக்கி வர எனக்கு உதவி செய்யும். அப்பா, என்னை மாற்றும் ராஜா, என்னை மாற்றும் ராஜா. இந்த நேரத்திலும் கதறி அழுகிற உள்ளத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி புலம்புகிறவர்கள் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. அவர் உன் மேய்ப்பர், அவர் உன் தேவன், உன்னை நேசிக்கிறவர், அன்புள்ளம் கொண்டவர், அவர் உன்னை கைவிடாதிருக்கிற தேவன். தேவச்சனமே, இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது, கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது. கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பி, கதறி புலம்பி கர்த்தரை நோக்கி கேட்க ஆரம்பி. ஜெபியுங்க, ஜெபித்துக் கொண்டே. சின்ன சின்ன தவறுகள் வந்தால் இன்றைக்கு கண்ணை மூடிக்கொள், கண்களை மூடிக்கொள், கண்களை மூடிக்கொண்டு கதறி ஜெபி. நான் சொல்கிற இந்த காட்சியை நீ யோசித்து பார். இயேசுவின் கைகள், பரிசுத்த கைகளை, கண்களை மூடிப்பார். இதோ ஆணி அறைய அறைய குபீர் குபீர் என்று ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது.
ஒவ்வொரு சொட்டு சொட்டாய் ரத்தங்கள் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. இதோ அவனுடைய கால்களில் ஆணி அரைந்து அரைந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. அப்பா ஜீசஸ், I love you. இதோ அவருடைய முதுகிலே சவுக்கை வைத்து உடம்பை அடிக்க அடிக்க ஒவ்வொரு சவுக்கின் அடியும் அந்த உடம்பை கிழித்து ரிபன் போல அந்த சதை தொங்குகிற கோர காட்சி. ஒவ்வொரு சொட்டு சொட்டாய் ரத்தம் ஒழுகும் போது என் மகளே, என் மகனே, உனக்காய் நான் மரித்தேனே, உனக்காய் நான் மரித்தேனே, எனக்காய் நீ என்ன செய்தா? இதோ அநேகர் கதறி கதறி புலம்பி கண்ணீரோடு புலம்புகிற அநேகரை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜீவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இனி நீ பழைய மனிதனாக இருக்க வேண்டாம். கெட்டு போன பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்பா இந்த கதரை தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். இதோ அவருடைய தலையிலே முள் முடியை வைத்து ஒவ்வொரு முள்ளை அந்த கோலினால் அடிக்க அடிக்க முள் சதையை கிழித்து இதோ ரத்தம் சிந்துகிற கோர காட்சி. என் மகனே, என் மகளே, இன்றைக்காவது நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்காவது நீ திரும்பி வருவாயா? அப்பா என்னை மாற்றம், அப்பா என்னை சரிப்படுத்தும் என்று கதறி அழமாட்டாயா? தேவ ஜனமே, ஒரு வல்லமையான தேவ சமூக நம்மத்தில் உலாவுவதை பார்க்கிறேன். இன்றைக்கு யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை என்னை கொஞ்சம் மாற்ற போகிறது. கர்த்தருடைய வல்லமை என்னை கொஞ்சம் மாற்ற போகிறது. கதறி அழுது ஜெபிங்க, கதறி அழுது ஜெபிங்க, சத்தமாய் ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஒருவேளை உன்னால் ஜெபிக்க கூட முடியவில்லை, கதற கூட முடியவில்லை, அழுகை கூட எனக்கு வர மாட்டேங்கிறது, உள்ளம் உடையவில்லை என்று இருக்கும் என்றால் அதை அப்படியே சொல்லு. அப்பா, இத்தனை வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் என் உள்ளம் உடையவில்லையே, என்னால் கதற முடியவில்லையே, அழ முடியவில்லையே, கல்லஞ்சமாய் என்னை உடையும், கல்லான என் இருதயத்தை மாற்றும் என்று கதறி ஜெபி, கதறி ஜெபி. கர்த்தரனை மாற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையால் மாற்றுகிறார். அநேகரை கர்த்தர் நீங்க மாற்றுகிறார். அப்பா அப்பா என்று கதறி ஜெபி. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த கொல்வாரியின் கோர காட்சியை பார்த்து, ஆண்டவரே, மாயிலிருந்து என் கண்களை விளக்கும் ராஜா, மாயானதிலிருந்து என் உள்ளத்தை மாற்றும் ராஜா, என்னை சரிப்படுத்தும் ராஜா. இனி என் கண்களில் பரிசுத்தம் இருக்கட்டும், என் பார்வை பரிசுத்தமா இருக்கட்டும், என் வார்த்தை பரிசுத்தமா இருக்கட்டும், என் பெற்றோரோடு நான் ஒத்து போகட்டும், என் திருச்சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், இந்த ஊருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்பா, ரகசியமான காரியத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கதறி அழுது ஜெபிங்க, கதறி அழுது ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நான் ஒரு சிறு பாடல் பாட போகிறேன். அநேகருக்கு தெரியுமோ தெரியாதோ என்று தெரியவில்லை. நீ பாடலை பாட வேண்டாம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு கதறி 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 அழுது புலம்பு. அப்பா, இத்தனை நாட்கள் ஒரு மாயமான மண்ணின் வாழ்க்கையிலே நான் மாட்டிவிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை மாற்றும் ராஜா. ஒரு உதிர்ந்து போன பூவை போல என் வாழ்க்கை இருக்கிறது அப்பா. தனிமையினால் வாடுகிறேன் ராஜா, என்னால் முடியவில்லை. அப்பா, என்னை மாற்றும், என்னை சரிப்படுத்தும் ராஜா. திசை மாறிய ஒரு படகை போல என் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னை சரிப்படுத்தும். கதறி கதறி ஜெபிப்பா, கதறி கதறி ஜெபிக்க ஆரம்பி, வல்லமையாய் ஜெபிக்க ஆரம்பி, கதறி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தரை மாற்றுகிறார், கர்த்தரை சரிப்படுத்துகிறார். கண்களை மூடிக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பாட வேண்டாம், அழுது ஜெபித்துக் கொண்டே இரு. மாயமான முதிர்ந்திட்ட பூவை போல தனிமையாய் வாடுகின்றே. கொந்தளிக்கும் கடல் தனில் அடைத்து செல்லும் மரணமாய் அலைந்து திரிகின்றேன். மாறிய என் படகு
கலங்கி பாதங்கள் வழியில் கதறி படுகிறோர் அழுது ஜெபி. கர்த்தரை மாற்றுவார், கர்த்தரை உருவாக்குவார். கலங்கி பாதங்கள் வழியில் தம்பிமார், தங்கச்சிமார், கடைசியாய் கண்களை திறக்காத இந்த பாட்டு பாடும்போது எழும்பி நின்று, ஏசப்பா என்னை மாற்றும் ராஜா, எனக்கு உமக்கே என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும் ராஜா என்று ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்கிறார்கள். எழும்பி நின்று கதறி ஜெபியுங்கள், கண்ணீரோடு புலம்பி ஜெபியுங்கள். கர்த்தனை உன்னை மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி ஜெபி, சத்தத்தை உயர்த்தி ஜெபி, உன் உள்ளத்தை உடைத்து ஜெபி. திரும்பமாய் பாடி நான் முடிக்கலாம். அப்பா அப்பா என்று கதறி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உள்ளத்தை மாற்றட்டும். ஹல்லேலூயா. பாடிக்கொண்டே அப்பா அப்பா என்று அழுது ஒப்பு கொடுத்துக் கொண்டே இருங்கள். மாயமான மண்ணின் உதிர்ந்திட்ட பூவை கொந்தளிக்கும் அறிந்து சொல்லும் இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு திட்டவட்டமான விதத்தில் ஒரு ஆவியின் அசைவாடுதலை என் இருதயத்தில் உணர்ந்தேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் சிலரை தமக்கென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊழியர்களாய் வேர்வெறிப்பார். அநேகரை பாவத்தை தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாய் எடுப்பார். அநேகர் மேல் கர்த்தர் வரங்களை தருவார். பிசாசுகளை துரத்த, பொல்லாத ஆவிகளை துரத்த, நீ இருக்கிற உன் இடத்தில் பலத்த சாட்சியாய் உன்னை மாற்றப் போகிறார். அதற்கு இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்கப் போகிறார். நீ இருக்கிற சபை, நீ இருக்கிறதான இடம், நீ இருக்கிற அலுவலகம், நீ இருக்கிற கல்லூரி நிச்சயமாய் ஒரு எழுப்புதலாய் மாறப்போகிறது. அதுக்காக ஒரு சிறு பகுதியை கூட மறைத்து வைக்காது. அப்பா அப்பா என்று கதற, தம்பி கதறி அழுது ஒப்பு கொடுப்பா, தங்கச்சி கதறி அழுது ஒப்பு கொடு. அப்பா என்னை மாற்றம், அப்பா என்னை மாற்றம் என்று சொல்லு சொல்லு. கதறி அழுது ஜெபி. கடைசியா இந்த பயத்தை கூட விட்டு விடாத, எல்லாவற்றையும் சொல்லு. அப்பா நான் ஒரு பாவி என்று சொல்லி ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. மாயமான மண்ணின் வாழ் உதிர்ந்திட்ட பூவை போல
சொல்லும் திசை மாறிய சுத்தம் பிடித்து சேர்த்திடும் திசை மாறிய தம்பி தங்கச்சிமா, நாம் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிற இந்த ஜெபத்தை உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்வோம். அதற்கு முன்பாக அப்பா, இந்த ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே நான் மாற வேண்டும், உண்மையாகவே நான் சரிப்பட வேண்டும், உண்மையாகவே நான் உமக்கு மாத்திரம்தான் சொந்தமாக வேண்டும் என்று உன் இருதயத்துக்குள்ளே வேண்டிக்கொள். உன் இருதயத்துக்குள்ளே வேண்டிக்கொள். மாய்மாலமாக நான் சொல்லிவிடக் கூடாதப்பா, என் இதயத்துக்குள்ளிருந்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உண்மையாய் நான் பேச வேண்டும் ராஜா. எனக்கு அந்த பலத்தை தாரும் ராஜா. நான் என்னையே ஏமாத்திக் கொள்ளக்கூடாது ராஜா. என்னை மாற்றும் ராஜா. வேண்டிக்கொள், 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 உண்மையாய் வேண்டிக்கொள். ஹல்லேலூயா. வேண்டிக்கொள், வேண்டிக்கொள். அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, எப்பொழுதும் உம்முடைய சிலுவையை தரிசனமாய் வைத்து உடைந்த உள்ளத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யும். ஏசப்பா, நான் ஒரு பாவி. இயேசுவே, நீரே என்னுடைய தேவன். என்னுடைய முழு ஆவி ஆத்துமா சரீரம் எனக்குண்டான எல்லாவற்றையும் உமக்கே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை விடுதலையாக்கும், சுகமாக்கும். உமக்கென்று பற்றி எரிகிற அக்னியாய் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தம்பி தங்கச்சிமா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். உன் ஜெப சத்தம் அவருடைய செவிகளிலே ஏறி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் விட்டு விலகுவதில்லை. உன்னுடைய ஜீவன் எனக்குள்ளே தங்கி இருக்கிறது. நானே உன் ஜீவனாக இருக்கிறேன். நிச்சயமாகவே நீ என்னிடத்தில் உன்னை ஒப்புவித்தபடியினால் உன்னை நான் முடிவு பரியந்தம் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு போராட்டத்தின் வழியாக கடந்து போனதான என் பிள்ளை, நான் உன் யுத்தங்களை நானே செய்வேன். எவ்விதமாக இவைகளை ஜெயிப்பது என்கிறதான என் வெளிப்படுத்தலையும் என் ஞானத்தையும் உனக்கு நான் தருவேன். அதன் மூலமாக நீ உன் ஜீவியத்தில் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, அநேகரை
நீ விடுதலையாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த என் பிள்ளையாய் நீ இருப்பாய். உன்னை என் கரத்திலே நான் எடுத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு நான் ராஜாக்களை நொறுக்குவேன். என் பிள்ளையே, இன்றிலிருந்து என்னுடைய சமூகத்தை உன்னோடு கூட நான் தங்கச் செய்யும்படி எனக்குள் இருக்கிற ஜெப ஆவியை உண்மையில் நான் ஊற்றுகிறேன். இரவு பகலாக என்னை நோக்கி கூப்பிடவும் என் பாதத்திலே தங்கி இருக்கவும் உன்னை விட்டு எடுபடாதிருக்கிற நல்ல பங்காகிய என் சமூகத்தின் ஜெப ஆவியினால் நான் உன்னை நிரப்புகிறேன். என் ஜெபத்தின் வல்லமையினால் உன்னை இடைக்கட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் வல்லமையை வெளிப்படுத்தவும் என் வாயின் வார்த்தைகளை ஜனத்துக்கு அறிவிக்கவும் நான் உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிடுகிறேன். என் வல்லமை உன்னோடு கூட இருக்கும். என் வல்லமை உன்னை தாங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை எனக்கென்று பரிசுத்தம் பண்ணி என்னுடைய வல்லமையின் ஊழியத்தை செய்யும்படி நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். நீ உன்னை நிபந்தனையின்றி ஒப்புக்கொட. உன்னை நிபந்தனையின்றி ஒப்புக்கொட. உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்மேல் கொண்டிருக்கிற என் நோக்கம் அனைத்தையும் திட்டமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சன்னமே, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கிருந்தாலும் என் மேல் வாரும் ஆண்டவரே. அந்த பாடலை பாடி நாம் அப்படியே நம் காலை பகுதியை முடிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்ள, கண்களை மூடிக்கொள்ள. எங்கிருந்தாலும் உடைய பிரசனத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ராஜா என்று ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். உண்மையாகவே கதறி சொல்ல. இந்த பாடல் பாடும்போதே கதறிக்கொண்டே பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி பாடுங்கள். சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே பாடுங்கள். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, தரிசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். என் ஜீவியத்தை கத்த தொட்டிருக்கிறார். நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என்னை சரிப்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றெண்டு தம்பிமார் யாராவது இருந்தால் வரலாம் முன்பாக. இந்த மைக்கில் நீங்க வந்து சொல்லலாம், என் ஜீவியம் மாறத்தான் வேண்டும், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஆண்டவரே நீ சரிப்படுத்தும் என்று கதறக்கூடியவர்கள் அல்லது ஆண்டவருடைய தரிசனங்களை சத்தங்களை கேட்டவர்கள் முன்பாக வாருங்கள். கத்த திட்டவ டைம் இல்லை நமக்கு, நம்ம லஞ்சுக்கு முடிக்க போகிறோம். ஆகவே சீக்கிரமாக கொண்டு வந்தபடி நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இங்கே வருவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு வேலையில் உத்தியோகத்தின் காரணமாக லீவ் இல்லாதபடினால நான் வரவே முடியாதுன்ற ஒரு காரணத்தில் நான் இருந்தேன். ஆண்டவர் தாமே அற்புத விதமாக நீங்கள் கொண்டு வந்தபடி நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் தாமே எனக்கு ஒரு புதிய அஷூரன்ஸை கொடுத்தார். கண்டிப்பாக ஆண்டவரால் அதை செய்ய முடியும், என்னால் எந்தெந்த காரியத்தில் ஃபெயிலியர்ஸ் இருக்குதோ ஆண்டவர் தாமே அது எனக்காக எல்லாத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் அந்த பாட்டுக்கு தான் ஒரு நேரத்தில் ஒரு புதிய வல்லமையினால் எனக்கு கொடுத்தார். அது என்னால் என்ன சொல்றது டினை பண்ணவே முடியல. ஏதோ ஒரு புதிய பவர் ஏதோ என்னுடைய பாடிக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு. அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க. Expected I'll be coming here at all. Actually, நான் வரும்போது I was praying for my brother and I couldn't stand and pray at all. எனக்கு அவ்வளோ ஹெடேக் வந்துச்சு. எனக்கு காட்ஸ் பிரசன்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. I didn't pray for me. I was praying for my brother because அவனோட ஜாப்லையும் எல்லாத்துலேயும் அவனோட வாழ்க்கையில எல்லா ஸ்ட்ரகிளில் தான் அவன் இஸ் ஃபேஸிங். ஸோ I was praying for my brother, my parents. I couldn't pray at all. I was fully headache. Pastor சொன்னாங்க, don't pray for you, you pray for others. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது I felt some power inside me. அப்படியே என்னோட ஹெட் எல்லாம் ஒரே பாரமா இருந்தது. I was continuously praying. I couldn't stand at all. I was about to faint, but I believe in God. I prayed and all the headache and the பாரம் எல்லாம் போய் I felt a new spirit, I thank God for all the things. Thank you. சொல்லுங்க. கம் ஃபார்வர்ட். கொஞ்சம் பேர் கூட கொஞ்ச நேரம் டைம் ½ மினிட் 1 மினிட்ல சொந்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியான சிறுசாசன கிருபைக்காக நன்றி. கடந்த ஏப்ரல் மாதம் என்னோட அம்மா இறந்துட்டாங்க, என்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் ரொம்ப தனிமையா இருந்தீங்களா வந்து கத்தரிலோடு சொல்லும் போது சர்ச்சுகளுக்காகவே கட்டிருக்காங்க. லீவ் தான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு எவ்வளவு கம்பல் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு மூலியமா இருந்தாலும் சர்ச்சுக்கு வரும்படி கத்திரிக்கிறேன் செய்தார். அது மட்டும் இல்லாம கத்திரை புதிய இதயத்தை கொடுத்தார். அநேக முறை நான் கத்தர் வருஷம் வந்து சாட்சி சொல்லும் போது நான் வைக்கப்பட்ட கத்தர் தைரியம் கொடுத்து கத்தர் நாளில என்னோட புதிய இதயத்தை கொடுத்து புது மனிதனா மற்றும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர்னால பெரிய சாட்சி கிருபைக்காக நன்றி. ஆமென். சர்ச்சில் எண்டராக முன்னாடி வரை கூட வந்து எனக்கு வந்து உலக காரியங்கள் அந்த மாதிரி இந்த அப்படிதான் நடந்துட்டு இருந்தேன். காடோட அந்த இது பிரசனத்தை நான் உணராம ரொம்ப பின்மாற்றம் அடைந்தவளா காணப்பட்டேன். ப்ரேயர்ல வந்து உட்காரும்போது தேஜோனா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கதே கடவுளுடைய மேலான கிருபை தான், கடவுளுடைய அன்பு வச்சுக்கனால தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையிலுமே ஆண்டவர் என்னை கட்டிவிட்டார். அப்போ நான் ஏசப்பாட்ட கதறி அழுதேன், ஏசப்பா நான் எவ்வளவு பாவியா இருந்திருக்கேன், உங்க அன்பை விட்டு விலகி இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அண்ணா மனசென்ன சொல்ல ஆரம்பிக்கும் போது அன்புடைய தேவனுடைய கல்வாரி அன்பை நான் தியானிக்கும் போது ரொம்ப உடைஞ்சு போனேன். ஏசப்பா எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, அவரை விட்டு நம்ம இவ்வளவு விலகி பின்மாற்றத்துல காணப்படுகிறோமே சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து நான் கதறி அழ ஆரம்பிச்சு, ஏசப்பா என்னை மாற்றுங்க, பழைய மாதிரி உங்களுக்கு உகந்த பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு கதறி அழுதேன். ஏசப்பாவுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பாடல்கள் பாடும்போது முழுமையாக ஏசப்பா மாற்றினாங்க. ஏசப்பா மாற்றிப்படி புது இதயத்தை எனக்கு தந்திருக்காங்க. அந்த புது இதயத்தோட நான் இன்னும் மென்மேலும் பசுத்தமா ஜீவிக்க நீங்க யாவரும் ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டேன். சாட்சி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். நான்
நவம்பர் 30 என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டான். என் மனசு ஒரு மாதிரி இருந்தது. சரி, அப்புறம் எங்க டீச்சர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் இங்க வந்தேன். ஆனா இங்க சர்ச் எங்க இருக்குன்னே தெரியாது. நான் சோழிங்கநல்லூர்ல இருந்து சிடிஎஸ் வரைக்கும் நடந்து அந்த சைடு இருக்குன்னு சொல்லி அந்த சைடே போனேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில சரி வேற வழியே இல்லை, ஹாஸ்டலுக்கே போயிடலாம் அப்படிங்கிற போது அந்த பேனரை பார்த்து அந்த வேன்ல ஏறி வந்தேன். இப்போ ஒரு மனசு ஒரு சமாதானம் நினைச்சுட்டு போறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ணா சொல்லும் போது ஆண்டவருக்கு ரத்த சாட்சியா மரிக்கணும்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஏவுதல் இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் ரத்த சாட்சியா மரிக்கணும்ன்ற ஏவுதல் இருக்கும். ஆனா ஜெபிப்பேன், அது நம்மளால எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவர் பேசும்போது கூட ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரிக்கணும்ன்ற உணர்வுகள் இருக்குமே கண்டி அது. ஆனா அது நான் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவரோட கையில சிலுவையை அடிச்சு அந்த ஆணியை மடக்கி திருப்பி அடிச்சாங்கன்னும் போது என்னோட உள்ளமே அப்படியே உடஞ்சி போச்சு. ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரு என்னும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரை எனக்கு அப்படி ஒரு கிருபைகளை தாங்க சாமி, எனக்காக நீங்க இவ்வளவு பட்டிருக்கீங்களே, என்னோட கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நான் உமக்காக தான் சிந்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணேன். நான் அப்படி பண்ணுவேன்ற ஒரு திட மனதே எனக்கு இல்லாம இருந்தது. அதனால கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்றத என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த தைரியத்தின் ஆவியும் நான் சொல்லுவேன் கண்டி முழுமையா ஒப்பு கொடுக்க முடியாது எனக்கு. ஆனா அதுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்னை வழியில நடத்துவார், என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு திடமானதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த கரங்கள் எப்படி அந்த ஆணி எப்படி மடக்கி அடிச்சாங்களோ அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருந்தது. என்னோட பாடி ஃபுல்லா பயங்கர நடுக்கமா இருந்தது. எனக்காக தானே சாமி கர்த்தரையால கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தர் செய்து பெரிய சாட்சிக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். லாஸ்ட் டெஸ்டிமனி கடைசி ஒருத்தருக்கு வேணா கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர், ரெண்டு பேருமே கம்ஃபர்ட். கத்தரின் இந்த இடத்துல சாட்சியா நின்றதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த இடத்துல எழுதி வரல, காட் தான் என்னை கொண்டு வந்தார்ன்றது என்னால் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல என்னால் தாழ்ந்து போக முடியாது. 99% எனக்குள்ள நான் என்ற ஆணவம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நான் ஆவியில நிறைஞ்சு நான் என்ன பண்ணா கூட, ஆனா நிறைய சூழ்நிலைகள் என்னால நான் தாழ்ந்து போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தேன். ஆனா கார்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீ சிலுவையின் மரண வரையும் தாழ்த்தினது கூட அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை எனக்குள்ள தர வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் கர்த்தருடைய சமூகத்துல நான் கதறினது உண்டு. ஆனா காடு கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்தினார். ஆனா இந்த வேலையில காடோட சிலுவை காட்சியை கண்டு கர்த்தர் முழுமையுமா இனி எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ந்து போனோம். கர்த்தர் இடையில என்னோட வார்த்தையோடு பேசினார், நான் அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாய், அநேகருக்கு உன்னை கொண்டு ரட்சிக்க முடியாது, நீ நானே இந்த தாழ்மையின் பாதையில் நடத்துகிறேன் என்று கர்த்தர் எனக்காக பேசினார். கர்த்தர் என்னோடு பேசி கர்த்தர் எனக்கு நினைத்தலே நான் இனிமே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் சிலுவையின் மரண பரிந்து அவரை தாழ்த்தினது கூட அப்படிப்பட்ட தாழ்மையை கர்த்தர் இனி எனக்கு தந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்காய் நான் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்மையோடு மற்றவர்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கிருபை தர வேண்டும் என்று கஜரி. அப்போ இதனால எல்லையில்லாத மகிழ்ச்சியாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள நிறைய தண்ணி நிரப்பி ஒரு ஓட்டை போட்டு விட்டது மாதிரி ஆயிடும். அதனால ஏன் நம்ம இப்படி கட்டுப்பாடா இருக்கணும்? ஏன் இப்படி கட்டுப்பாடா இருந்து என்ன பிரயோஜனம்? மற்றவங்க ஜாலியா சிரிச்சு பேசாம இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் நம்ம கேட்டோம்ல காலையில அநித்தியமானது. ஆண்டவர் நம்பி இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டா அதை இழந்துராது. வீண் வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, இனிமேல் கெட்ட நண்பர்களோடு நான் சேர மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, இனி தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, இனிமேல் நான் இப்படித்தான் ஜீவிப்பேன். உனக்கு என்னென்ன காரியம் கெட்ட காரியம் தெரியுமா? நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தானே? ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? சாட்டிங். அடுத்து அடிக்கடி நம்ம செல்ல பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க அதெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆனா செல்போன் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. டாக் 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 டாக். பைபிளுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்கு. நம்ம எல்லா காவலும் நம்முடைய இருதயத்தை காக்கும். தேவையில்லாத எதுவும் நம்மகிட்ட வரக்கூடாது.
FM அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ரைட்? அது என்ன? ஆண்டவருடைய பிரசன்ஸை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய சக்தி இருக்கு. அதனால இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்க அந்த அன்பை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு கூட்ட முடியல, ஆனா தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், தேவையில்லாத இடத்த பார்க்க மாட்டேன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவேன். நான் முத அப்படி சொல்லுவாங்க. உதாரணமா என்னுடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் என்னை சுற்றி ஒரு பெரிய படையே இருந்துச்சு. ரைட்? அந்த மாதிரி ஆட்டம் போறது. ஆனா இப்படி ஆண்டவருக்குள்ள வந்தப்ப நான் வந்து கேட்டேன், ஏய் கம் ஆன் வில் கோ ஃபார் மூவி, போலாம் போலாம் போலாம்னு சண்டை போடுவாங்க. ரைட்? இங்க போ, கிளப்புக்கு போலாம், கேப்ரே போலாம், அங்க போலாம் இங்க போலாம்னு சுத்துவாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு இருதயம் தப்பா கொடுத்துருக்காரு ஆண்டவரு, அந்த ஏசாமிட்ட கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைன்னா கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அப்புறம் சினிமா கூப்பிடுறத விட்டாங்க, கிளப்புக்கு போறத விட்டோம், தண்ணி அடிக்க போறத விட்டோம். ஒண்ணுன்னா பாத்தீங்க, கடைசியில பார்த்தா போர் அடிக்கிறான்டா விட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி அங்க கிளப்பு கூட்டு போவாங்க. அங்க போன சீட்டு தான் ஆடுவோம். கிளப்ல என்ன ஆடுவாங்க? சீட்டு ஆடுவாங்க, சூதாடுவாங்க, அழுதுதான் செய்வாங்க, தண்ணி அடிப்பாங்க. எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. அப்போ இப்போ ஒரு புது கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க. பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, பாட்டு பாடுறது, என்ன சந்தோஷமா இருக்கு. தம்பி தங்கச்சிமா, இன்னைக்கு நல்லா நினைச்சுக்கோ, ஆண்டு உன்னை ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் உன்னை நீங்க அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த நோக்கத்தை உனக்கு சொல்றதுக்கு தான் அந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். மிஸ் பண்ணிடாத. உன் கையில வேறப்பட்ட பொண்ணு அப்படி நிறைச்சு வச்சிருந்தா, நீ ஒரு வேற பையே இல்ல, உன் கையில மட்டும் தான் பிடிக்க முடியும். அப்படின்னா இவ்வளவு கேர்ஃபுல்லா கொண்டு போவாது. இப்படி ஆனா அப்படி ஆனா கீழே சிந்திரும். அது மாதிரி கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உன் மேல வச்சுட்டார். இங்க போயிடாத, அங்க போகாத, பத்திரமா பாத்துக்கோ. சரியா? வீண் வார்த்தை பேசாதீங்க. சர்ச்சுக்கு இனிமேல் சண்டேஸ் கம்பல்சரியா போவேன். இனிமே எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ண மாட்டேன். சபையில் இருக்கிற போதகர்கள் மத்தியில் அவங்களுக்கு சொல்ற வார்த்தைகளை குறிப்பிடுத்து அதுபடி வாழ கத்துக்கிடுவேன். ஒரு சின்ன ஜபம் கூட விட்டு விட மாட்டேன். உங்க கம்பெனில, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜில் உன்னை பார்த்து கெட்டவன் கெட்ட பொண்ணுன்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அவனா வாயாடி, அவனா அந்த பையனா அந்த பொண்ணா, ஐயோ எப்ப பார்த்தாலும் ஒரே கெட்ட கெட்ட காரியத்தை பேசிட்டு இருப்பான், அல்லது கெட்ட கெட்ட காரியங்களை செய்வான். அப்படி எதை சொல்றாங்களோ அதை கண்டுபிடிச்சு இனிமேல் அதை திருத்தி தான் ஆவேன், அதை சரிப்படுத்தி தான் ஆவேன். அதை நீங்க சரிப்படுத்து. சரியா? இன்னைக்கு அதை விட்டுறாதீங்க. என்ன சொல்ல புரியுதா? சில காரியத்தை இன்னிலிருந்து செய்ய போறீங்க, சில காரியத்தை இன்னிலிருந்து விட போறீங்க, சில காரியத்தை செஞ்சதை இன்னும் நல்லா செய்ய போறீங்க ஆண்டவருக்காக. நீங்க அப்படிப்பட்ட தீர்மானம் பண்ணலாமா? அப்படிப்பட்ட தீர்மானம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர் எனக்கு அதை மாற்றப் போகிறார், எனக்கு செய்ய போகிறார். நாம் கடைசி 5 நிமிடம் ஒரு பாட்டு பாடி நாம் முடிக்க போகிறோம். ஆகவே கர்த்தரினோடு கூட இடைபடட்டும். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். கர்த்தரனை மாற்றட்டும், கர்த்தரனை சரிப்படுத்தட்டும். முழுமையாக ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கு போனாலும் என்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள. தேவையில்லாத எந்த இடத்துக்கும் போகக்கூடாதப்பா. தேவையில்லாத நண்பர்கள் எனக்கு வேண்டாம் ராஜா. தேவையில்லாத எந்த பழக்கம் எனக்கு வேண்டாம் ராஜா. ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார், கர்த்தர் சரிப்படுத்தும்படி வாஞ்சிக்கிறார். முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி நாம் அப்படியே முடிக்கலாம். ரைட்? உடைய பாட்டுத்தாள்ல 11வது பாடல் பாடுவோமா? நீரே என் தேவனே. இந்த பாடலை பாடி நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங் அக்டோபர் 2 அன்னைக்கு மீட்டிங் இருக்கிறது வந்து எனக்கு நான் கலந்துக்க முடியாதுன்ற மாதிரி ஆவில தடைய ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதனால எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஜெபிக்க சொல்லியிருந்தேன். சர்ச்சில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அன்னைக்கு நான் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையா இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள உதவி செய்தார். ஆனால் கூட நான் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங்ஸ் கலந்துருக்கேன். ஆனால் என் இதயத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, என்னோட லைஃப்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. என் கூட எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, உங்ககிட்ட எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என் கூட வேலை செய்கிறவங்க கூட சொல்லுவாங்க, உங்ககிட்ட எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு. ஏன் எப்பவுமே இப்படி டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம், ஒரே காரணம் சொல்லணும்னா, நான் கல்வாரி அன்பை ரிஜெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். ஒருத்தருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போது ஆண்டவர் என்னை உணர்த்திட்டே இருப்பாரு, உன் இருதயத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், உன்கிட்ட உன் இருதயத்தை மாத்திரம் கொடுத்துரு. ஆண்டவரை போராடிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். ஆனா நான் கல்வாரி அன்பை ரிஜெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன்.
எல்லா பாவத்தை காட்டிலும் பெரிய பாவம் அந்த கல்வாரி அன்பை ரிஜெக்ட் பண்றது தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஆவியானவர் நான் துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் எனக்கு மூலமா எவ்வளவோ செய்யணும்னு நினைச்ச காரியங்கள்லாம் என் மூலமா நிறைய தடைப்பட்டிருந்தது. ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங்ல எத்தனையோ சாட்சியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் இன்னும் திருந்தவே இல்லை. ஆண்டவரே, எவ்வளவு பேரை மாத்திருக்கீங்க, எவ்வளவு மோசமான பாவியை மாத்திருக்கீங்க. ஆனா என்ன மட்டும் மாத்தவே முடியாது ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்பு எனக்கு மட்டும் ஆண்டவரே, நான் வில்லிங்கா தான் ரிஜெக்ட் பண்ண ஆண்டவரே. ஆனா இப்ப வில்லிங்காவே தயவு செய்து எப்படியாவது அது இந்த கல்வாரி அன்பு ருசி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் நான் சாட்சி சொல்றேன், இந்த நிமிஷம் கூட என் இருதயம் உடையவே இல்லை, கல்லு மாதிரிதான் இருக்கு. ஆனா ஏசப்பாகிட்ட நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் இருதயம் நிச்சயமா உடையணும். எத்தனையோ பாவி, கொடிய பாவி கூட மாத்துனீங்க, நானும் கொடிய பாவி தான் ஆண்டவரே. எல்லாரும் உங்க லவ் வந்து பார்ஷியல் லவ் கிடையாது, எல்லாரையும் மாத்தின தேவை நிச்சயமா என்ன மாத்தி பெரிய சாட்சியை நிறுத்துவீங்க ஆண்டவரே. ஆனா உங்களுடைய நாம மட்டும் தான் அந்த சாட்சியில மகிமைப்படணுமே தவிர என்னோட பேரு புகழ் எதுவுமே நான் பார்க்க கூடாது. உங்க நாம மட்டும்தான் ஆண்டவரை மகிமைப்படணும். தயவு செஞ்சு இந்த மீட்டிங்ல நான் முடிச்சுட்டு போறதுக்குள்ள என் இருதயம் உடையணும். அப்படி இல்லைன்னா அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறதுக்குள்ள வழியில நான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடணும். இது ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே. அப்படி நான் பாவம் இதுக்கு மேல இவ்வளவு மெசேஜ் கேட்டு இவ்வளவு கல்வாரி அன்பை பத்தி சொல்லி திருந்தாத ஜென்மமா நான் இருந்தேன்னா தயவு செய்து போற வழியில நான் எப்படியா செத்து போயிடணும். இதுக்கு மேலே உங்க அன்பை ரிஜெக்ட் பண்ணி இப்படி பாவமான வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு நான் ஒண்ணு கேடு கெட்ட பொண்ணு கிடையாது ஆண்டவரேன்னு கதறி கதறி அழுதுட்டே இருந்தேன். ஏசப்பாவோட கிருபையினால ஆண்டவரா இந்த இது சாட்சி சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆண்டவர் ஏவதல் கொடுத்துட்டு இருந்தாரு ஆண்டவரே. ஆனா நான் என்னமே எது வரைக்கும் நான் சாட்சி சொன்னா கூட என்ன சாட்சி ஜீவித்துல இருக்கணும். ஜீவித்துல ஒரு சாட்சியும் இல்ல. நான் சும்மா போய் மயக்க பிடிச்சிட்டு பேசுறேன், எல்லாரும் கூட்டத்துக்கு முன்னாடி பேசி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே. நான் போகவே மாட்டேன், எந்திரிக்கவே மாட்டேன். நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவும் ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தாரு, நீ போய் சொல்லும் போது மத்தவங்க நிச்சயமா மூலியமா மத்தவங்க கண்டிப்பா தொடப்படுவாங்க. எந்திரி ஆண்டவர் ஏவதல் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டு ஆண்டவரே, ஆனா நான் நிச்சயமா மாற மாட்டேன் ஆண்டவரே. எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, கூட வேலை பாக்குறவங்களும் சொல்லிட்டாங்க, நிச்சயமா நீ திருந்தவே மாட்டா, திருந்தாத ஜென்மம் எவ்வளவோ சொல்லிருக்காங்க. அதனால தயவு செய்து என்ன மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடைசியா வரும்போது கூட ஒரு தடையா இருந்தாலும் கர்த்தர் கிருபையா என்ன தொட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொன்னது போல ஒரு சின்ன கோரஸ் பாடிட்டு ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐயா சில அறிவிப்புகளை சொல்லுவாங்க, அதுபடி நம்ம செய்யலாம். சரியா? ஒரே ஒரு தடவை மாத்திரம் அந்த கோரஸ் பாடுவோம். 11வது பாடல் எல்லாம் கைதட்டி Body
ஜெபிப்போம். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த மதிய வேளை நம்மை முழுவதுமாக நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமேற்று நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை முதலை மட்டுமாக தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடியினாலே எங்கள் உள்ளத்தை ஏவி ஒப்பு கொடுக்கும்படியாக பரிசுத்தத்திற்கு நேராக தேவ சித்தம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கால வேளையில முதல் பகுதி முடிந்தாலும் மதிய வேளையில்